பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஊதிய உயர்வு, காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று ஒருநாள் மட்டும் 3 மணி நேரம் கடைகளை அடைத்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் அரசு மதுபான கடை ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 52 அரசு மதுபான கடைகளை நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அடைத்து ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதுபானம் வாங்க ஆர்வமுடன் வந்த மது பிரியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாகை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் காரைக்காலில் உள்ள மது பார்களில் மது பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை டாஸ்மாக் பணியாளர்களின் பிரதான கோரிக்கையான பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், காலி எச்சில் பாட்டில் திட்டத்தை திரும்ப பெறுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் முதல்கட்ட பேச்சுவார்த்தை அழைத்து பேசினார்கள். எந்தவிதமான உத்தரவாதமும் நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று 9வது நாளாக நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் காலை 12 மணி முதல் 3 மணி வரை வேலை நிறுத்த அடையாள போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று 12 மணி முதல் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் எங்களை அழைத்து பேசி கோரிக்கை நிறைவேற்றி வருமாறு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.